வணக்கம். சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. திரும்ப அவர்கள் திமுகவை விட்டு நாங்கள் வெளியேறுவோம் அப்படின்னு ஒரு பேசினதை பார்த்துருப்பீங்க. என்னங்க அது திமுக விட்டு வெளியேறுவாரானா அதெல்லாம் வெளியெல்லாம் போக மாட்டார். இப்போ எதுக்கு இதை சொல்கிறாரு? அதாவது எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம் அப்படிங்கிறார். சரி, உங்கள் கொள்கை என்ன? இப்போ பார்த்துட்ருக்க நீங்கள் கருத்து சொல்லுங்கள். இன்றைக்கி விசிகாவுடைய கொள்கை என்ன? கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இன்றைக்கி விசிகா எந்த அளவுக்கு சமரசம், அதுவும் இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் எவ்வளோ சமரசம். தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஆரம்பித்து, டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தில் ஆரம்பித்து, கவின் ஆணவ படுகொலையில் ஆரம்பித்து, வடகாடில் நடைபெற்ற பட்டியலின மக்களுக்கு எதிரான அந்த சம்பவம் ஆரம்பித்து, வேங்கை வயல் சம்பவம் ஆரம்பித்து, இவ்வளவு சம்பவங்களை நினச்சி அப்போ திரும்ப அவர்கள் என்ன பேசினார்? கூட்டணி விட்டு வெளியில் வந்தாரா? அப்பல்ல வீரமாக நடந்து கொள்ள வேண்டும் திரும்ப அப்படின்னு தானே இப்போ இன்றைக்கி பட்டியலின மக்கள் கேட்குறாங்க. பட்டியலின வாக்குகள் முக்கால்வாசி உங்கள்கிட்ட இருந்து போன நிலைமையில் விஜயை திட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. இன்னொரு பக்கம் திமுகவுக்கு முட்டு கொடுக்கணுன்னு கடந்த காலங்களில் நீங்கள் பேசின பேச்சு, பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒன்றை வச்சுக்கிட்டு நீங்கள் பேசின பேச்சு, அதே பிஜேபியுடன் முதல்ல நீங்கள் கூட்டணி போட்டு தான் ஃபஸ்ட்டு எம்எல்ஏவே ஆனீங்க. அப்போ உங்களுக்கு என்ன கொள்கை? மக்கள் கேட்பாங்களா இல்லையா? இப்போ திரும்ப அவர்கள் ஒரு படிப்பாளி, நன்றாக பேசக்கூடியவர் அப்படின்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கடந்த காலங்களில் அவருடைய செயல்பாடுகள் பார்க்கும்போது மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். இப்போ விஜய் நம்ம திரும்ப அவர்கள் திடீர்னு ஏன் இந்த பேச்சை பேசுகிறார்? அதாவது ஐயா ராமதாஸ் அவர்களோடையும் பிஜேபியோடையும் கூட்டணி போட்டால் அந்த கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம்னு இன்றைக்கி திரும்ப சொல்கிறார். திமுகவை விட்டு வெளியேறுவோம் அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு காரணம், இப்போ அந்த வார்த்தை சொல்கிறதுக்கு காரணம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஐயா இப்போ திமுகவோட பேசிகிட்டு இருக்காருன்னு அவருக்கு தெரியும். இதை திருமாட்ட பேசி ஒரு முடிவுக்கு வாங்கன்னு சொல்லிட்டார். யார்? சிஎம் சொல்லிட்டார். எம்ஆர்கே பன்னீர்செல்வம், ஜெகத் ரட்சகன் பேசுகிறாங்க. அவர் என்ன பண்ணுறார்? ஐயாட்ட பேசுகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா திருமாட்ட வேற ஒருத்தர் பேசுகிறார். திருமா அவர்கள் என்ன பண்ணுறாங்க? பெங்களூர் போயிடுறார். ஆயுர்வேத சிகிச்சைக்காக போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார், எடுக்கலை. இப்போ என்னென்னா, நான் இனிமேல் பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணியில் இருக்கிறதுக்கு நான் விருப்பம் இல்லை அப்படின்னு சிஎம்க்கு சொல்லணும். அதுதான் இந்த அறிக்கை. இன்னொன்று, அவருடைய அந்த கேடர்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கும் சொல்லணும். ஏன்னா இப்போ ஐயா ராமதாஸ் உள்ளே வர்றது விசிகாவுக்கு பிடிக்கல. அப்போ இன்றைக்கி திமுகவுக்கு ஒரு செக் வைக்கிறாரு அப்படின்னா இதை திமுக எப்படி எடுத்துக்கும்? இன்றைக்கி விசிகா அப்படிங்கிறது கூட்டணியில் ரொம்ப முக்கியம்னு சிஎம் நினைக்கிறார். அப்போ விசிகா விட்டுட்டு ஐயா உள்ளே கொண்டு வர மாட்டார். அதுவும் பிளவுபட்ட ஐயா ஒன்றாக இருந்தால் கொண்டு வந்திருப்பார், பிளவுபட்ட ஐயா. அப்போ இன்றைக்கி விசிகா அப்படிங்கிற ஒன்று ஒரு நெஞ்ச நிமிர்த்தி பேசக்கூடிய நிலைமையில் இருக்கான்னா, நெஞ்ச நிமிர்த்தி பேசக்கூடிய நிலைமையில் எப்போயுமே விசிகா இருந்தது. இன்றைக்கி திமுக கூட்டணியில் திமுகவுக்கு அடுத்த பெரிய கட்சினா அது விசிகா தான். ஏன்னா முதல்ல அப்படி தான் இருந்தது. ஆனால் கடந்த கால நடவடிக்கைகள் பார்க்கும்போது ஒவ்வொரு நடவடிக்கையும் தூய்மை பணியாளர்களுக்கு அரசு வேலை அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அரசாங்கத்துடைய நிலைப்பாட்டை அவர் பிரதிபலிக்கிறார். அடுத்த நாள் பார்த்தா மாற்றி பேசுகிறார். நான் அப்படி சொல்லவே இல்லை. இப்போ பார்த்துட்ருக்க மக்களுக்கு விசிகா ஒரு கொள்கையோடு இருக்குது அப்படின்னா அது எந்த கொள்கை? இன்றைக்கி திமுக அப்படிங்கிற ஒரு அரசு ஒரு குடும்ப ஆட்சி நடத்தி கொண்டு பலவிதமான துறைகளில் கொள்ளையடித்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத கூட ஈஸியாக கடந்து போகணும் அப்படிங்கிறாரு திருமா. அதுக்கு அவர் சொல்கிற காரணம் என்னென்னா, பாசிச பாஜகனால இதையும் நம்ம பொறுத்துக்குவோம். இப்போ இன்றைக்கி காங்கிரஸ் இத்தனை தொகுதிகள் வேணும், எங்களுக்கெல்லாம் ஏதாவது நீங்கள் பண்ணிங்கன்னா அப்படின்னு ரவுண்டு கட்டி பேசிகிட்டு இருக்காங்கல்ல. இது மாதிரியாக ஏதாவது திருமா பேசியிருக்காரு கடந்த காலத்தில்? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, ஐயோ எங்களுக்கெல்லாம் இப்போ வேணாங்க, அதெல்லாம் 30-40 வருஷம் ஆகட்டும், நாங்களாம் ஆட்சியில் பங்குலாம் கேட்க மாட்டோம், வேகமாக சொல்கிறாரு. நம்ம வேங்கை விஷயத்துலேருந்து பல விஷயத்தில் பார்த்தா திமுகவை யாராவது எதுக்க ஆரம்பித்தா உடனே இவர் நடுவில் உள்ள விஜயை திட்டுறது என்ன? விஜய் திமுகவை திட்டுறாரு, நீங்கள் எதுக்கு சார் நடுவில் வரீங்க? உங்களை விஜய் பாராட்டுறாரு. ஆனாலும் விஜயை ரொம்ப தரந்தாழ்ந்து பேசுகிறது, நடிகருக்கு பின்னாலெல்லாம் போகிறாங்கன்ட்டு. நீங்களும் விஜயகாந்த் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு நடிகர் பின்னால் போனீர்களா இல்லையா? வரலாற்றை மறைச்சிட்டு கேட்டால் பாசிச பாஜகன்னு எவ்வளோ நாள் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க? இன்றைக்கி வெளியில் விசிகாவை பற்றியான நிலைமை என்ன? வெளியில் போய் மக்கள்கிட்ட கேளுங்க. விசிகா அவர்களில் பல பேர் நல்லவங்களாக இருந்தாலும் சில பேர் பண்ணுற அட்ராசிட்டி ஊரில் மக்கள் நமக்கு ஒன்றும் புரியல. மற்ற கட்சியெலாம் பார்த்திங்கன்னா அவர் மோசம் இவர் மோசம், விசிகா கட்சினாவே மக்கள் ஒரு வெறுப்படைகிறார்கள். இதுக்கு காரணம் என்ன? நீங்கள் அந்த சுய பரிசோதனை ஏன் பண்ணல? இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய கூட கமெண்ட் கூட போடுவீங்க, உங்கள் ஏரியாவில் விசிகா எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது அப்படின்னு. அதற்கு காரணம் என்ன? எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக அந்த ராஜீவ்காந்திங்கிற வழக்கறிஞரை
பின்னால் வந்து அடித்தார், சரியாக அடிக்கலைன்னு அடுத்த நாள் நீங்கள் சொன்னீங்க பாருங்கள். அப்போவே மக்களுக்கு உங்கள் மேலே இருக்க நம்பிக்கை போயிடுச்சு. ஏன்னாங்க நீங்களாவது நல்லா பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் என்னடான்னா விசிகா கட்சிக்காரங்க எப்படி பேசுகிறாங்களோ அதேமாதிரி பேசுகிறீங்க. உங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு இதான் நீங்கள் சொல்லிக் கொடுத்ததா? மற்றவர்களுக்கெல்லாம் அறிவி புகட்டக்கூடிய திருமாவர்கள் அவர் கட்சியினருக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க? இப்போ ஒரு ராஜீவ்காந்தி அவர் உடனே வந்து திருமாவர்களுக்கு ஆதரவாக வந்து SC/ST ஆக்ட் வருது. மற்ற கம்யூனிட்டி மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா SC/ST ஆக்ட் உள்ளே கொண்டு வருவீங்க. பட்டியலின மக்கள் மேலோங்கி நிற்கணும்னு தான் நம்மலாம் பேசிகிட்டு இருக்கோம் சார். ஆனால் இவர்கள் பண்ணுற விஷயத்தெல்லாம் பார்த்தா பட்டியலின மக்களே கோவப்படுவாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடிக்க அனுமதி இல்லை, நிகழ்ச்சிக்கு அனுமதி இல்லை, எல்லாம் அனுமதி இல்லை. ஆனாலும் திமுகவுடைய கூட்டணி தான் எங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறீங்க. திமுகவோட கூட்டணிக்கு என்ன காரணம்னா பிஜேபி வந்துடும். சரி, பிஜேபி வந்துடும். அதிமுக தனியாக தானே இருந்தது, அவங்க தனியாக தான் நின்னார். ஜன்னலும் திறந்து வைக்கிறோம், கதவை திறந்து வைக்கிறோம்லாம் அமித்ஷா சொன்னார். அப்போ நீங்கள் போயிருக்கலாமே, அதிமுக வழிப்படுத்தியிருக்கலாமே. அப்போ இப்போ திமுக வந்து பிஜேபியோட டீலிங்கில் இருக்குங்கிறது இன்றைக்கி இவருக்கு தெரியுமா தெரியாதா? நன்றாக தெரியும். உங்களுக்கும் எனக்குமே தெரியுது. டெல்லியில் போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் பேசுனது தெரியாமையாக இருக்கும். ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி தியாகின்னு சொல்கிறாரு. செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணாரே இல்லையான்னு திருமாவர்களுக்கு தெரியாதா? இடி வந்து நேரு அவர்கள் மீது வழக்கு பதியாமல் இருக்குது. இதெல்லாம் மறந்துடுவீங்க. இந்த மாதிரி ஊழல்கள் எதையும் மறந்துடுவீங்க. அடுத்து வந்து உதயநிதி அவர்கள் வந்தாலும் சரி, இன்பநிதி வந்தாலும் சரி, உங்களுக்கு பிஜேபி மட்டும்தான் எதிரி. பிஜேபி தான் தமிழ்நாட்டிலே இல்லைங்க. அது எப்படிங்க உங்களுக்கு? நம்ம ஒன்றும் புரியவே இல்லை. பிஜேபி பிஜேபி எங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் பிஜேபி இருந்தால் நீங்கள் எதுக்கு? சரி, போன தடவை நீங்கள் வந்து பழனிசாமி கூவி கூப்பிட்டாரே உங்களை, ஏன் நீங்கள் போல? அப்புறம் போய் சேர்ந்துட்டாரு. நீங்கள் வரல, அவங்க போய் சேர்ந்துட்டாரு. அது எப்படி தப்பாக இருக்க முடியும்? பழனிசாமி அவருடைய நிலைமை தானே சார் பார்ப்பார். நம்ம என்ன சொல்கிறோம், உங்களுக்கு வந்து நிறையா சீட்டு கொடுத்து, இன்னொன்று பொது தொகுதி உங்களுக்கு கொடுத்து உங்களை நல்லா வச்சுருந்தார். பட்டியலின மக்களுக்கு ஒரு ஆபத்துன்னா ஸ்டாலின் ஒரு காவலராக இருக்கிறாருன்னா நீங்கள் செய்கிறது சரி. பல சம்பவங்கள் பட்டியலின மக்கள்கிட்ட போய் கேளுங்க. இன்றைக்கி தேசிய அந்த பதிவேடு வந்து பட்டியலின மக்களுக்கான கொடுமை தமிழ்நாட்டில் உச்சத்தில் இருக்குதுன்னு தான் சொல்லுது. இதையெல்லாம் கடந்துட்டு எப்படி நீங்கள் ஜஸ்ட் லைக் தட்டுன்னு கடந்து போவீங்க? இவர் நம்ம பேர் வந்து சண்முகம் அவர்கள் அவங்கெல்லாம் பேசுகிறாங்கல்ல, அதெல்லாம் இல்லைங்க எவ்வளோ சீட்டு கொடுத்தா தாங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சீட்டெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லைங்க, நாங்கள் திமுகவோட தான் இருப்போம். ஏன் சொல்கிறதுக்கான காரணம், உங்கள் கட்சியில் இருக்க எம்எல்ஏக்கள் ரவிக்குமார் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய உடன்பிறப்புகள் ஆகிட்டாங்க. உங்களுக்கே தெரியும், திமுக விட்டு போனால் கட்சியை உடஞ்சிரும் பொழுது இன்றைக்கி விசிகா அதான் நிலைமை. விசிகா பார்த்துட்டு இருந்தவங்களை சொல்லுங்கள். விசிகாவுக்காக உழைத்த அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு இன்றைக்கி முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறதா? எல்லாமே திமுக பண்ணுற பல தவறுகளுக்கு கூட்டணி கட்சிகள் இரையாகி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மறுபடியும் நேற்று வந்து இப்போ பேட்டி கொடுத்த திருமாவர்கள் இல்லை எனக்கு வந்து கொள்கை தான் முக்கியம், இவங்க கூட்டணியில் நான் இடம்பெற மாட்டேன் அப்படின்னு இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா பார்க்கக்கூடிய மக்கள் இதே மாதிரி தான் அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் திமுக கூட்டணி தான் இருப்பார் அப்படின்னு திமுகவுக்கு தெரியும். எங்கே போயிட போகிறாரு? எங்கே போய்வீங்க? நீங்கள் தனித்து நிற்பீங்களா? தனித்து உங்களால் நிற்க முடியும், ஆனால் நிற்க மாட்டீங்க. தனித்து தோத்தாலும் பரவாயில்ல சார், ஏன் நிற்க மாட்டீங்க? உங்களுக்கு தெரியும் என்ன நம்ம பேசுகிறது மக்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதனால் திருமாவர்களுடைய அந்த வரலாறுலாம் இப்போ மக்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். 4.5 ஆண்டு காலமாக திருமா கட்சி தமிழ்நாட்டில் செய்தது என்ன? இன்றைக்கி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய செயல்பாடுகள், எம்எல்ஏவாக இல்லாமல் திமுக கூட்டணியில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒன்று வேணாம், ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய கூட்டணியில் விசிகா இருந்தது. அப்போ விசிகாவால் இந்த அளவுக்கு பண்ண முடியுமா? இப்போ சாதாரண மக்கள் சொல்கிறாங்கல்ல, என்னங்க அது பெரிய நிலபகரிப்பு, கட்ட பஞ்சாயத்து எல்லாத்துக்கும் வந்துடுறாங்க சார். ஒரு கூட்டம் பொதுக்கூட்டம் நடத்தினா வியாபாரிகள் பயப்படுறாங்க. நமக்கு புரியல. ஏன்னா நம்ம பேசும்போது கீழே வியாபாரிகள் சங்கம்லாம் நிறைய கமெண்ட் போடுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் ஒரு கூட்டம் நடத்தினா போதும், மற்ற கட்சி பிரச்சனை இல்லை சார், இவங்க ரொம்ப இதெல்லாம் திருமாவர்களுக்கு தெரியுமா தெரியலையா? ஏன்னா கட்சியில் வந்து ஒரு சில நிர்வாகிகள் பண்ணுறது எல்லா நிர்வாகிகளும் பாதிக்குது. இன்னும் நேர்மையாக பல விசிகாவினர் இருக்காங்க, நானே பார்த்துருக்கேன். நிர்வாகிகள் நல்லா ரொம்ப அருமையாக பேச்சாளர்கள், கட்சிக்காக விசுவாசமாக இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க, நேர்மையானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் சில பேர் பண்ணுற தப்பு தலைமை கண்டிக்கிறது இல்லை. ஒன்று வேணால் மோடி அவர்கள் 1000 இருந்தாலும் நமக்கு பிரைம் மினிஸ்டர். மோடி வந்து வர இடத்துலலாம் நான் வந்து மறிப்பேன் அப்படின்னு ஒரு சிறுத்தை பேசுகிறார். தேவையில்லாமல் பாலிமர் சேனலோட சண்டை தேவையா உங்களுக்கு? எதுக்கு போய் சண்டை போடுறீங்க? அவங்க ஏதோ சார் எல்லா கட்சியை பற்றி தானே சார் செய்தி போடுவாங்க. அவங்க இனிமேல் வச்சு செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய சின்ன செய்தியாக இருந்தால் வச்சு செய்கிறாங்களா இல்லையா? திருமாவர்களுடைய சமீபத்திய பேச்சு, இப்போ திருமாவர்களுடைய எந்த பேச்சாக இருந்தாலும் அந்த பேச்சை இப்போ அவர் வந்து கான்ட்ரவர்ஷியலாக பேசுகிறாருன்னா அதை எடுத்து இன்னும் ஒளி உலகத்துக்கு மக்களுக்கெல்லாம் தெரிய வச்சு, இந்த பாலாஜி திருப்பூரூர் தொகுதி எம்எல்ஏ எங்கிட்ட வந்து பணம் கேட்டு மிரட்டினாருன்னு விமான கம்பெனி சொல்ல போக திருமாட்ட போய் சொல்லியும் அடங்க மாட்டுறாரு. இது ஒரு பெரிய செய்தி.
அப்போ இந்த மாதிரியான செய்திகள் வந்து பாலிமரை வந்து நீங்கள் தேவையில்லாமல் உங்கள்கிட்ட தான் பவர் இருக்குங்கிற தைரியத்தில் நீங்கள் பேசுனீங்க. பத்திரிகையாளர்கள் சும்மா இருப்பாங்களா? எல்லா பத்திரிகையும் ஒன்றா இருக்குமா? போட்டு வைன்னு செய்கிறாங்க. இது தேவையாது. அதனால் திருமாவர்கள் பேசியதை ஜஸ்ட் லைக் தென் கடந்தான் போகணும். மக்கள் மன்றத்தில் என்றைக்கோ திருமாவர்கள் விலகி போயிட்டார் தான் நினைக்கிறோம். இந்த தேர்தல் அவருக்கு சரியான பாடத்தை கொண்டு கொடுக்கும். ஏன்னா திருமாவர்கள் கடந்த காலத்தில் என்ன பேசினார், இப்போது என்ன பேசி கொண்டிருக்கிறார், யாருக்கு அவர் வெண்சாமரம் வீசுகிறாருங்கிறதெல்லாம் மக்களுக்கு தெரியும். பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்கள் சொல்லுங்கள், வரக்கூடிய தேர்தலில் விசிகாவுக்கு பழைய ஓட்டு வங்கி கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதனால் விஜய் பக்கம் முக்கால்வாசி போயிடுச்சு. அந்த பயத்தில் இன்றைக்கி விஜயை திட்டிக் கொண்டு இருக்கிறார்கள் தான் நம்ம சொல்லணும். தொடர்ந்து நிறையா நம்ம அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.